யூடியூப்ல நீங்க எவ்வளவுதான் வீடியோஸ் போட்டாலும் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் பண்ண முடியலையா? புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு இருக்கிற பெரிய தலைவலியே இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்றது தான். ஏன்னா நீங்க இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்க ரீச் பண்ணாதான் உங்க சேனல் மானிட்டைசேஷன் ஆகும். அதாவது யூடியூப்ல நீங்க மணி earn பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கான 5 சீக்ரெட் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் அவங்க யூடியூப் சேனலில் இந்த 5 சீக்ரெட் டிப்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க சேனலை மானிட்டைசேஷன் பண்ணாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தாலே போதும், நீங்களும் உங்கள் சேனலை ஒரே வாரத்திலே மானிட்டைசேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு டிப் என்னன்னா லாங் வீடியோஸ். நீங்கள் உங்கள் சேனலில் மாதத்துக்கே ஒரு 3-4 லாங் வீடியோஸ் மட்டுமே போட்டுட்டு மற்றதெல்லாம் ஒரு 10-15 ஷார்ட்ஸ் வீடியோவே போட்டுட்டு இருந்தால் உங்கள் சேனல் கண்டிப்பாக மானிட்டைசேஷன் ஆகாது. அப்படியே நீங்கள் லாங் வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுட்ருக்கீங்க, ஆனால் அந்த லாங் வீடியோஸோட டியூரேஷன்லாம் வெறும் 2 மினிட்ஸும் 3 மினிட்ஸோ தான் இருக்குன்னா அப்படி நீங்கள் அந்த லாங் வீடியோஸ் போடுறதும் ஒன்று தான், போடாததும் ஒன்று தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் போடுற 2-3 நிமிஷம் லாங் வீடியோஸ்க்கு 25K வியூஸே போனாலும் அதுக்கு வாட்ச் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் ஸ்க்ரீனில் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25K வியூஸ் போயிருக்கு, ஆனால் இந்த வீடியோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ அந்த 1.5 நிமிஷம் வீடியோக்கு 25K வியூஸ் போயிருக்கு, ஆனால் வாட்ச் டைம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க, ஆனால் அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே 1K வியூஸ் தான் போகுது, ஆனால் அந்த 1K வியூஸே உங்களுக்கு வாட்ச் டைம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கு, ஆனால் இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12K வியூஸ் தான் போயிருக்கு. அந்த 1.5 நிமிஷம் வீடியோக்கு 25K வியூஸ் போச்சு, ஆனால் இது 12K வியூஸ் தான் போயிருக்கு. ஆனால் இதோட வாட்ச் டைம் பாருங்க, அந்த வீடியோவோட டபுள் ட்ரிபிளாக வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோவோட டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களோட வாட்ச் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும் எதில் உங்களுக்கு வாட்ச் டைம் இன்க்ரீஸ் நல்லா ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்பவே ஈஸியாக உங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸை இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் கடமைக்குன்னு இந்த மாதிரி லாங் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காம அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு இந்த மாதிரி லாங் வீடியோஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மானிட்டைசேஷன் ஆகும். ஸோ இப்போ செகண்ட் டிப் என்னன்னா ஐப் கிரியேட்டிங். ஐப் கிரியேட்டிங்னா என்னதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணுறதுக்காக எடிட் பண்ணி பக்காவாக கிரியேட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கீங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணால் வியூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக போகும்னு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்கும்ல, அந்த வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணால் பாதி வியூஸ் ஆச்சு போகும். அதாவது அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கண்டென்ட்டாக இருக்கும், அந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு வியூஸ் போகும்னு கண்டிப்பாக தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டில் தான் நீங்கள் இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணணும். அதாவது என்ன டூல்னா எண்ட் கார்டு. எண்ட் கார்டுனா என்னதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து முடிக்கிறீங்க, அந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது லாஸ்ட்டில் சஜஷனில் 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் காமிக்கும் பார்த்தீங்களா, அதான் எண்ட் கார்டு. அந்த எண்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸில் செட் பண்ணணும். அதாவது எண்ட் கார்டு எப்படி செட் பண்ணுறதுனா, ஸோ இப்போ நம்ம எண்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் செட் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற வெப்சைட் உள்ள போய்க்கோங்க. youtube-studio.desktopன்னு ஸ்க்ரோலில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட் உள்ள போய்க்கோங்க. ஸோ அந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். உங்கள் சேனலில் என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிங்களோ எல்லா வீடியோஸுமே கீழே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த வீடியோஸ்க்கு இந்த எண்ட் கார்டு செட் பண்ணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கார்ட்ஸு, சப்டைட்டில், எண்ட் கார்டுன்னு 3 ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் கார்டு கிளிக் பண்ணிக்கோங்க. எண்ட் கார்டு கிளிக் பண்ணணும் உங்கள் வீடியோவில் லாஸ்ட்டு 30 to 40 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் மாதிரி காமிக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த டைம் லைனில் வந்து உங்களோட அந்த எண்ட் கார்டு வரணுமோ அந்த டைம் லைன் அதில் செட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ஒரு லோகோ வரணுமா, இல்லை 2 வீடியோ வரணுமா அந்த மாதிரி காமிக்கும். ஸோ எந்த டிசைனில் வரணுமோ காமிக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 வீடியோ வர்ற மாதிரி நான் இந்த அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த வீடியோ இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ்லாம் காமிக்கும். உங்களுக்கு எந்த வீடியோ லாஸ்ட்டாக எண்ட் கார்டில் வரணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் அதே மாதிரி அந்த வீடியோவை கிளிக் பண்ணி எந்த வீடியோ லாஸ்ட்டில் வரணுமோ அதே மாதிரி திரும்ப செலக்ட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையும் செட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபைனலாக சேவ்னு மேலே ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செட் பண்ண எண்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நீங்கள் செட் பண்ண எண்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி எண்ட் கார்டை செட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி எண்டு கார்டை உங்களோட நல்லா வியூஸ் போகிற வீடியோஸில் செட் பண்ணுறதுனால அந்த வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் சஜஷனில் உங்களோட வீடியோவை இன்னும் 2 காமிக்கும் போது அந்த வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எண்ட் கார்டு செட் பண்ணுறதுனால உங்கள் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட மற்ற வீடியோஸ்க்குமே வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி மற்ற கண்டென்ட்டுக்கும் வியூஸ் வரதுனால யூடியூப் அல்காரிதமே உங்களோட மற்ற வீடியோஸுமே திரும்ப ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தா உங்களோட மற்ற கண்டென்ட்டுக்குமே வியூஸ் வந்து வாட்ச் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆனால் உங்களோட சேனல் சீக்கிரமாகவே மானிட்டைசேஷன் ஆயிரும். ஸோ இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேர்டு டிப் என்னன்னா ஷார்ட்ஸ் வீடியோ. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவே தினமும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தா சேனல் மானிட்டைசேஷன் ஆயிரும், அதுலேருந்தே நம்ம யூடியூப்ல மணி ஏர்ன் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணால் சேனல் மானிட்டைசேஷன் ஆகும் தான். ஆனால் அது ஆகிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் வேணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 மில்லியன் வியூஸ் வேணும் ஷார்ட்ஸ்லேருந்து. அதை விட ஈஸியானது நீங்கள் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறது தான். 10 மில்லியன் வியூஸை நீங்கள் ரீச் பண்ணுறதை விட 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஈஸியாக ரீச் பண்ணலாம். இப்போ ஷார்ட்ஸ் வீடியோன்றது ஈஸியஸ்ட் வே டு கெயின் சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது ஷார்ட்ஸ் வீடியோன்றது நீங்கள் ஈஸியான முறையில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா மட்டும்தான் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் போடலாம். அதாவது நீங்கள் யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணணும்னா நீங்கள் லாங் வீடியோஸ் தான் போட்டாகணும். ஸோ நீங்களும் இப்போத்துலேருந்தே ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு இந்த லாங் வீடியோஸை கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை நீங்களும் ரீச் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபோர்த்து டிப் என்னென்னா ஷெடியூல் வீடியோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டே போடலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரைடேவே எடிட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டிங்க. ஆனால் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சண்டே தான் அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஆனால் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரைடேவே பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சண்டே வந்தால் தான் நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் ஃப்ரைடேவே அந்த வீடியோ ரெடி பண்ணி முடிச்சிருப்பீங்களா, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஷெடியூல் கண்டென்ட்னு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஷெடியூலில் போயிட்டு நீங்கள் சண்டேவை கிளிக் பண்ணி உங்களோட டேட்டு டைமு எந்த நேரத்துக்கு அப்லோட் ஆகணும்னு எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு கீழே அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தானாக அப்லோட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், இதில் வியூஸ் போகுமா, வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமான்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வாட்ச் டைமும் வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். அது என்னதுன்னா, இப்போ நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரைடேவே நீங்கள் ஷெடியூல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படி ஷெடியூல் பண்ணுறதுனால அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டே தான் உங்களுக்கு ஆடியன்ஸ்க்குலாம் போய் சேரும். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சேனலில் மட்டும் பார்த்துக்கலாம். ஆனால் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ பார்க்க முடியாது. அந்த வீடியோவோட தம்ப்நெயில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ஷெடியூல் பண்ணுறதுனால அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். அதாவது அந்த வீடியோவோட தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். ஆனால் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வராது, அந்த தம்ப்நெயில் மட்டும் தான் சேரும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேர்றதுனால நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சோன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போய் சேரும். ஸோ அப்படி வர்றதுனால உங்களோட வியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக கம்பேர் பண்ணும்போது இப்போ அதிகமாக வரும். அண்ட் வாட்ச் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இப்போ ஷெடியூல் பண்ணி அப்லோட் பண்ணி பாருங்கள். உங்களோட வாட்ச் டைமும் வியூஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 5th டிப் என்னென்னா கரெக்ட் டைம் டு அப்லோட். இப்போ என்ன தான் நீங்கள் வீடியோஸில் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தாலும் உங்கள் வீடியோஸ்க்கு வியூஸே போக மாட்டேதுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது கரெக்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை அப்லோட் பண்ணணும். அதாவது உங்கள் ஆடியன்ஸ் எப்போ ஆக்டிவாக இருக்காங்களோ அப்போ பார்த்து வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணால் உங்கள் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானாக வியூஸ் போகும். ஸோ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னா உங்கள் ஃபோனில் உள்ள ஒய்டி ஸ்டுடியோ ஆப் உள்ள போய்க்கோங்க. ஒய்டி ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் தான் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும் கீழே அனாலிட்டிக்ஸ் டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாப்லர் காலம் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாப்லர் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வீக் டேஸ்லாம் காமிக்கும், சண்டே மண்டே டியூஸ்டேன்ட்டு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்லாம் காமிக்கும். இந்த டைமிங்க்கு பக்கத்துலேயே பாக்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும், லைட்டாக இருக்கும், மீடியமாக இருக்கும். அந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மண்டேவை செலக்ட் பண்ணிட்டு அந்த மண்டேயில் இருக்கிற பாக்ஸில் என்ன பாக்ஸ் டார்க்காக இருக்கும், அந்த டார்க்காக இருக்கிற பாக்ஸுக்கு நேராக என்ன டைம் இருக்கும் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் ஆக்டிவாக இருப்பாங்க. அதாவது என்ன பாக்ஸ் டார்க்காக இருக்கும் அந்த டார்க்காக இருக்கிற பாக்ஸுக்கு நேராக என்ன டைம் இருக்கும் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் எப்போ ஆக்டிவாக இருக்காங்கன்னு நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோக்கு நீங்கள் வியூஸாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வாட்ச் டைமும் கூட.
ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 டிப்பில் உங்களுக்கு ஒரு டிப்பாச்சும் கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஏஐ வீடியோஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா மேலே தம்ப்நெயில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். நான் எண்ட் கார்ட்லேயே கொடுக்குறேன், அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த நெக்ஸ்ட் வீடியோவை போட்டுடலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன்.